குட் ஈவினிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம். ஏன்னா ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா 2025க்கான ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் எல்லாருமே ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்த எக்ஸாம் என்ன அப்படின்னா இந்த டெட் எக்ஸாம். ஆனால் ஆனுவல் பிளானரில் வந்து டெட் எக்ஸாம் வந்து மென்ஷன் பண்ணலை. அதனால டெட் எக்ஸாம் நடக்குமா நடக்காதா, அந்த 25ல் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு படிச்சுக்கிட்டு இருந்தேன் சார். ஆனால் அதாவது டெட் எக்ஸாம் ரிலேட்டடாக எந்த வித அந்த டிஆர்பி ஆனுவல் பிளானர் வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை சார். அதனால் டெட் எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி எங்களால் படிக்கவே முடியல சார். ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்துகிட்டு இருந்தோம் சார், படிக்கவே முடியலை, ரொம்ப ஒரு அப்செட்டாக இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. தென் என்ன அப்படின்னா, அதாவது ரிவைஸ் ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா, எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு நிறையா டீச்சர்ஸ் வந்து ஒரு நெகட்டிவ் தாட்டோட தான் டீச்சர்ஸ் வந்து இருந்துகிட்டு இருக்கிறீங்க. ஒரே ஒரு விஷயம் நம்மளுமே சொல்லியிருந்தோம், ரிவைஸ் ஆனுவல் பிளானர் வந்து கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 100% வந்து அவங்க 2025ல் கண்டக்ட் பண்ண தான் போகிறாங்க. அதில் எந்த வித மாற்றமே இல்லை நம்ம அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா இது எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அப்படிங்கிறதுனால வந்து, ஏன்னா அந்த ஆனுவல் பிளானர் வந்து மேபி ரிலீஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 100% வந்து 2025ல் கண்டக்ட் பண்ண தான் போகிறாங்க. அதில் எந்த வித மாற்றமே இல்லை. நம்ம எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜூலையில் நம்ம இருக்கும், ஜூலையில் தான் எக்ஸாம் இருக்கும். அப்போது இப்போ வரைக்கும் நிறைய டீச்சர்ஸ் வந்து தொடர்ந்து தன்னம்பிக்கையோட நிறைய டீச்சர்ஸ் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தீங்க. லாஸ்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா 1 மார்க் 2 மார்க் மிஸ் பண்ண டீச்சர்ஸ்லாம் நிறைய டீச்சர்ஸ் வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கிட்டு இருந்தீங்க. இந்த ஆனுவல் பிளானரில் வந்து டெட் எக்ஸாம் பற்றி நியூஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால நிறைய டீச்சர்ஸ் வந்து அப்படியே அவங்களோட ஸ்டடீஸ் அப்படிங்கே வந்து டவுன் ஆயிடுச்சு. நம்ம சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக டெட் எக்ஸாம் நடக்கும், ரிவைஸ் ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ண தான் போகிறாங்க, அதில் எந்த வித மாற்றமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வரத்தான் போகுது, அதில் எந்த வித மாற்றமே இல்லை. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி ஜூலையில் அவங்க கண்டக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு படிங்க. இனியும் வந்து நீங்கள் லேட் பண்ண வேண்டாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ஒரு கம்மியான நாட்கள் தான் கொடுப்பாங்க. அதனால் நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நாட் பாசிபிள். சிலபஸ் அப்படிங்கிறது வந்து 100% வந்து உங்களால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் யோசிக்கலாம், ஐயோ நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் முன்னாலே நம்ம படிச்சிருக்கலாம், நம்ம தான் டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம், இனிமேல் படிக்க முடியுமா முடியாதா, இந்த டைம் பாஸ் பண்ணலை அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களோட ஆசிரியர் கனவு அப்படிங்கிறது வந்து ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த இதில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நியமன தேர்வு வந்து அவங்க ஆனுவல் பிளானரில் செப்டம்பரில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இந்த ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்க, நீங்கள் எல்லாருமே டீச்சர்ஸ், அப்போது கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்கள். அதாவது நியமன தேர்வு கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்போ நியமன தேர்வுக்கு வந்து எலிஜிபிள் என்ன, பேப்பர் 1 பேப்பர் 2ல் இப்போ பேப்பர் 1ல் பாஸ் பண்ணால் செகண்ட் கிரேட் டீச்சருக்கு வந்து எலிஜிபிள், பேப்பர் 2ல் பாஸ் பண்ணால் பிடிபிஆர்டி. அப்போ பிடிபிஆர்டி வந்து நியமன தேர்வு வந்து நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணிங்க, செப்டம்பரில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களுக்கு தானே அந்த எக்ஸாம் அப்படிங்கிற வந்து கண்டக்ட் பண்ண முடியும். ஆல்ரெடி பாஸ் பண்ணவங்களுக்கே இந்த எக்ஸாம் வச்சுட்டே இருந்தால் இப்போ வந்து ஸோ எவ்வொரு இயருமே பிஎட் கம்ப்ளீட் பண்ணவங்க பேஜ் வைஸ் வந்து நிறையா டீச்சர்ஸ் வந்து வர்றாங்க, நிறையா டீச்சர்ஸ் வந்து பாஸ் பண்ணாமலே இன்னும் இருக்கிறாங்க. அப்போ அவங்களோட லைஃப் அப்படிங்கிற வந்து ஒரு கொஷின் மார்க் அந்த இடத்துல இருக்கும். அதனால கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து டெட் எக்ஸாம் ரிலீஸ் பண்ணி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி ரிசல்ட்டு ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த பிடிபிஆர்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால் எந்த ஒரு சிச்சுவேஷன்லேயும் ஸ்டடீஸை மட்டும் ஸ்டாப் பண்ணாதீங்க, தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு படிங்க. இனிதான் நீங்கள் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். ஏன்னா நாட்கள் கம்மியான நாட்கள் தான் இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணால் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதில் எந்த வித மாற்றமே இல்லை. ஏன்னா வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு எக்ஸாம் கால்ஃபர் பண்ணால் 90 டேஸ் கொடுப்பாங்க, 90 டேஸ் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ இருக்க சிச்சுவேஷனை பார்க்கும்போது 90 டேஸ் கொடுப்பாங்களா இல்லையாங்கிறதே ஒரு கொஷின் மார்க் தான். ஸோ சடனாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி எக்ஸாம் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டு அவங்க வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணணும், போஸ்டிங் போடணும்,
ஸோ அசம்பிளி எலெக்ஷன் வரதுனால எல்லா ப்ராசஸுமே குயிக்காக பண்ண போகிறாங்க. டெட் எக்ஸாம் 100% வந்து 2025ல் கண்டக்ட் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பிடிபிஆர்டி அப்படிங்கிற எக்ஸாம் அப்படிங்கிறத வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதனால் தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு படிங்க. எந்த ஒரு சிச்சுவேஷன் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம், லாஸ்ட் இயரில் 1 மார்க் 2 மார்க் மிஸ் பண்ணிவிட்டு இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து நியமன தேர்வு எழுத முடியல அப்படின்னு நிறைய டீச்சர்ஸ் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால் இந்த எக்ஸாம் மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிட வேண்டாம். யாரோ சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஸோ ஸ்டடீஸை வந்து ஸ்டாப் பண்ண வேண்டாம். இனிமேல் தான் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் போட்டு படித்தா மட்டும்தான் உங்களால் வந்து பாஸ் பண்ண முடியும். காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு படிங்க. ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். பட் நீங்கள் ஸோ டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிறவங்க நம்மளோட அகாடமியில் வந்து நிறைய டெஸ்ட் பேட்சஸ் வந்து போயிட்டுருக்குது. இப்போது நீ டெஸ்ட் பேட்ச் வந்து ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்தோம். அந்த டேட் வந்து க்ளோஸ் ஆனதுனால ஜாயின் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. இப்போ நியூ டெஸ்ட் பேஜஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறோம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு ஷெடியூலை ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக வந்து கிளியர் பண்ண அப்போ தான் வந்து சிலபஸ் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். நீங்கள் வந்து எந்த ஒரு பிளானிங்குமே இல்லாமல் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா லாஸ்ட்டு 1 மார்க் 2 மார்க்கில் மிஸ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும். 4 ஆப்ஷனை பார்க்கும்போது அதுவா இதுவா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த கன்ஃபியூஷன்லாம் இல்லாமல் இருக்கணும், பாஸ் பண்ணணும், ஒரு 150க்கு ஒரு 90+ மார்க் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய கொஷின் பேப்பர் வந்து அனலைஸ் பண்ணணும். ஏதோ ஒரு டெஸ்ட் ஷெடியூலில் ஃபாலோ பண்ணால் தான் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் சார், பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறேன் சார், எனக்கு ஒரு டெஸ்ட் பேஜ் இருந்தால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸாமுக்கு வந்து அதாவது டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு டெஸ்ட் பேஜ் அட்டன் பண்ணால் தான் பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து ஜாப் போயிட்டு இல்லை ஸ்கூலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு டெஸ்ட் ஷெடியூலில் ஃபாலோ பண்ணாலே 100% வந்து உங்களால் வந்து ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். இது ஜஸ்ட் எலிஜிபிள் டெஸ்ட் தான். 82 மார்க் தான் எடுக்க போகிறீங்க. அதனால் யாருக்காகவும் எதற்காகவும் நீங்கள் வந்து டிஆர்பி ஆனுவல் பிளானரில் வந்து மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். பட் ரிவைஸ் ஆனுவல் பிளானர் வந்து கண்டிப்பாக வரும். அதில் எந்த வித மாற்றமே இல்லை. ரிவைஸ் ஆனுவல் பிளானர் வரணுன்னா கூட டெட் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ரிவைஸ் ஆனுவல் பிளானர் அப்படிங்கிறது வந்து வந்திருக்குது ப்ரீவியஸ் இயரில். ஸோ அதனால் தொடர்ந்து தன்னம்பிக்கையோட படிங்க. ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். பட் டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவர் அகாடமிக் டெஸ்ட் ஷெடியூலில் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 90+ மார்க் அப்படிங்க வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது ரிவைஸ் ஆனுவல் பிளானர் வந்து நம்ம எதை வரும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா 2022ல் ஒரு ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதே 2022ல் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரிவைஸ் ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இப்போது ஃபஸ்ட்டு டென்டேட்டிவான ஆனுவல் பிளானரில் பார்த்தீங்க அப்படின்னா 9494 வேக்கன்சிஸ் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு. அப்போ ரிவைஸ் ஆனுவல் பிளானரில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 10,371 வேக்கன்சிஸ் வந்து ஆட் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸாம் வந்து ஆட் பண்ணாங்க. அது என்ன எக்ஸாம் அப்படின்னா ரிவைஸ் ஆனுவல் பிளானரில் வந்து பிடி அசிஸ்டண்ட். ஸோ அந்த போஸ்ட்டை வந்து அவங்க வந்து ரிவைஸ் ஆனுவல் பிளானரில் வந்து ஆட் பண்ணி கொடுத்தாங்க. அது ரிவைஸ் ஆனுவல் பிளானில் பிடி அசிஸ்டண்ட் ஆட் பண்ணும்போது எவ்வளோ வேக்கன்சி வந்து ஆட் பண்ணாங்க அப்படின்னா 1874 வேக்கன்சி வந்து ஆட் பண்ணி கொடுத்தாங்க ரிவைஸ் ஆனுவல் பிளானரில். பட் அப்படி இருக்கும்போது இது எலிஜிபிள் டெஸ்ட் அப்படிங்கும் போகும்போது கண்டிப்பாக அவங்க ரிவைஸ் ஆனுவல் பிளானர் வந்து விடுறதுக்கான பாசிபிலிட்டி வந்து இருக்குது. அப்படியே விடாட்டாலும் டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 100% வந்து அவங்க கண்டக்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த நியமன தேர்வு கண்டக்ட் பண்ண முடியும். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ இதில் எந்த வித மாற்றமே இல்லை. ஏன்னா நிறையா டீச்சர்ஸ் வந்து பிஎட் வந்து எவ்வொரு இயருமே அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணி பேட்ச் வைஸ் வந்து நிறையா டீச்சர்ஸ் வந்து வர்றாங்க. நிறைய டீச்சர்ஸ் வந்து இன்னும் டெட் எக்ஸாமே பாஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து எப்படி அவங்க வந்து நியமன தேர்வு கண்டக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து கொஷின் மார்க். நிறைய கொஷின்ஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது. டிஆர்பிக்குமே அவங்க வந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் டிஆர்பிக்கு வந்து மெயில் பண்ணுங்கள், கால் பண்ணி சொல்லுங்கள், ரெக்வஸ்ட் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக டெட் எக்ஸாம் 2025ல் இருக்க தான் போகுது. அதில் எந்த வித மாற்றமே இல்லை. எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜூலையில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால் தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு படிங்க. ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். நிறைய டீச்சர்ஸ் என்னால் படிக்க முடியல சார், ரொம்ப என்ன அப்படின்னா அதாவது டெட் எக்ஸாம் ஆனுவல் பிளானரில் இல்லை, அதை பார்த்து எனக்கு ரொம்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னா படிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும் சார் நினைக்கிறீங்க. தயவுசெய்து இனிமேல்லாம் நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவ் தாட்டோடு இருந்து படிக்கணுமே தவிர எந்த ஒரு சிச்சுவேஷனும் நெகட்டிவ் தாட் இருக்கக்கூடாது. இந்த டைம் தான் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்போவுமே உங்களால் பாஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரும். நிறைய காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து இருக்குது. நிறைய வேக்கன்சிஸ் அப்படிங்கிறத வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. பட் டெட் எக்ஸாம் தான் உங்களோட ஆசிரியர் கனவை சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டெப். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை கிளியர் பண்ணால் மட்டும்தான் உங்களோட ஆசிரியர் கனவுக்கு நெக்ஸ்ட்டு போக முடியும். பட் நியமன தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷனுமே ஆனுவல் பிளானில் மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த எக்ஸாம் கண்டிப்பாக ஜூலையில்
ஸோ கண்டக்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. தென் ரிசல்ட் எல்லாம் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி செகண்ட் கிரேட் டீச்சர் இது பிடிபிஆர்டி செகண்ட் கிரேட் டீச்சருக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுமே அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து சொன்ன மாதிரி செப்டம்பரில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி நியமன தேர்வு, டிசம்பரில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் 2025 100% வந்து டெட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண தான் போகிறாங்க. அதில் எந்த வித மாற்றமே இல்லை. ஸோ படிக்கிறவங்க தன்னம்பிக்கையோடு படிங்க. எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் தன்னம்பிக்கை மட்டும் இழந்துட வேண்டாம். ஏன்னா நாட்கள் கம்மியான நாட்கள் தான் இருக்குது. இந்த கம்மியான நாட்கள் தான் கொடுப்பதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா அசம்பிளி எலெக்ஷன் வரதுனால எல்லா ப்ராசஸுமே குயிக்காக பண்ண போகிறாங்க. அதனால் எந்த ஒரு சிச்சுவேஷனும் ஸ்டடீஸை ஸ்டாப் பண்ணாமல் படிங்க. டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 100% வந்து கண்டக்ட் பண்ண தான் போகிறாங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் நியமன தேர்வு கண்டக்ட் பண்ணதுக்கான பாசிபிலிட்டி. ஸோ அதனால் தொடர்ந்து படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். பட் டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.